மாடியிலிருந்து நாயை வீசி எறிந்து அதை படம் பிடித்த 2 மருத்துவ மாணவர்களுக்கும் தலா 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் முடிவெடுத்திருக்கிறது. சென்னை குன்றத்தூரைச் சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் கௌதம் சுதர்சன், ஆஷிஷ் பால் ஆகியோர் நாய் ஒன்றை 3வது மாடியிலிருந்து வீசி எறியும் காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. உயிருடன் மீட்கப்பட்ட அந்த நாய்க்கு பத்ரா என பெயரிடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. விலங்குகள் நல ஆர்வலர் ஆந்தோனி ரூபின் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் தொடரப்பட்ட வழக்கில் ஸ்ரீபெரும்புதூர் நீதிமன்றத்தில் சரணடைந்த 2 மாணவர்களுக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டது. இந்நிலையில் காயமடைந்த நாய்க்கான சிகிச்சை செலவு மற்றும் இழப்பீடு வழங்கும்படி மாணவர்களுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. நீதிமன்றம் அளித்த உத்தரவின் பேரில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் 4 பேர் கொண்ட குழுவை அமைத்தது. அந்த குழுவினர் இந்த விவகாரத்தை விசாரித்து கௌதம் சுதர்சன், ஆஷிஷ் பால் ஆகிய மாணவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்குமாறு உயர்நீதிமன்றத்திற்கு அறிக்கை அனுப்பியுள்ளனர்.